வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை சந்திப்பு ஏஐடியூசி தலைமை அலுவலகம் பாலன் இல்லத்தில் 18/3/2026 தேதியன்று திருநெல்வேலி தென்காசி மாவட்ட டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு கூட்டம் மாலை 3 மணி அளவில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் எஸ். ராம்ராஜ் தலைமை தாங்கினார். காலி பாட்டில் திரும்ப பெறுதல் திட்டம் தொடர்பாக தற்போதைய சூழல் குறித்து கூட்டத்தில் பேசப்பட்டது. சிஐடியு மாவட்ட செயலாளர் எல். சரவண பெருமாள், கூட்டமைப்பு பொருளாளர் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் கே. ராமர் பாண்டியன், தமிழ்நாடு விற்பனையாளர் நலச்சங்கம் எஸ். சாமி, ஏஐடியூசி டாஸ்மாக் எஸ். சாஸ்தா, எல்எல்எஃப் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி பி. முத்துச்செல்வம், SC/ST தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்கம் எல். குமார், தமிழ்நாடு டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் கந்தகுமார், தமிழக அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் எஸ். ஜெய்கணேஷ் மிகாம்பியல், TUCC டி. சவுந்தர், PMS எம். அல்லித்துறை ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் தேர்தல் நடத்தை விதிகள் அமுலில் உள்ளதால் காலிப்பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தினை அமுல்படுத்திட வேண்டாம் என்றும், அமுல்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்யும் பட்சத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் வாக்காளர் அடையாள அட்டையை திரும்ப ஒப்படைப்பது என்று ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. மதுபான கிட்டங்கி பணியில் இருக்கும் கடைப்பணியாளர்கள் அனைவருக்கும் உடனடியாக கடைப்பணியிடம் வழங்கிட வேண்டும். அலுவலக பணியாளர்கள் செய்ய வேண்டிய பணிகளை கடைப்பணியாளர்கள் மீது திணிப்பது உடனடியாக கைவிட வேண்டும். டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பப்படும் மதுபான பெட்டிகளில் ஒவ்வொரு பெட்டிக்கும் ரெயில்டெல் நிறுவனம் டிவைஸில் பதிவு செய்யும் கேஸ் நம்பரை இன்வாய்ஸுடன் இணைத்து அனுப்பிட வேண்டும். டாஸ்மாக் மதுக்கடை கடை பணி நேரம் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே. இரவு 10 மணிக்கு மேல் விற்பனை மற்றும் இருப்பு விவரங்களை குறுஞ்செய்தி இணைய வழி கூகுள் சீட் வழியாக அனுப்பிட பணியாளர்களை நிர்வாகம் வற்புறுத்திடக்கூடாது. இது தொடர்பான சட்ட மேல் நடவடிக்கை கூட்டமைப்பு எடுத்திட வேண்டும். காலிப்பாட்டில் திரும்ப பெறுதல் திட்டம் சம்பந்தமாக ரிட் பெட்டிஷன் வழக்கு நடைபெறும் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வுக்கு ஒவ்வொரு பணியாளரும் பணி அவலங்களை இமெயில் மற்றும் பதிவு தபாலில் அனுப்புவது என்று முடிவு செய்யப்பட்டது. மேற்கண்ட தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் முத்துச்செல்வன் நன்றி கூறினார். Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.